வணக்கம். யாருக்காக சிரித்தாயோ அவர்களை ஒருவேளை நீ மறந்து விடலாம். ஆனால் யாருக்காக அழுதாயோ அவரை ஒரு நாளும் உன்னால் மறக்க முடியாது. அன்பான ஒருவரிடம் தோற்று பாருங்கள். வெற்றியை விட தோல்வி எத்தனை சுகம் என்று தெரியும். அடிவானத்தை மீறிய உலகின் அழகு என்பது பயங்களற்ற இரண்டு மிகச்சிறிய இதயங்களின் நட்பில் இருக்கிறது. நாம் அழுதால்தான் கண்ணீர் துளிகள் வரும். ஆனால் நல்ல நண்பன் அருகில் இருந்தால் கண்ணீர் துளிகளும் நம்மை விட்டு பிரிந்து செல்ல ஏங்கும். நட்பில் நல்ல நண்பர்கள் உள்ள எவனும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டான். வாழ்க்கையை நினைக்க நின் நட்பை நீ தந்தாய். அதை வார்த்தைகளாய் வடிக்க கவிதையை வரமாய் தந்தார் கடவுள். இதுதான் வாழ்க்கை வரமோ? பெரியதா ஒரு சண்டை, ஆனால் சின்னதா ஒரு கோபம், ஆனால் செல்லமா ஒரு சிரிப்பு. கொடுமையா ஒரு பிரிவு, ஆனால் இனிமையா ஒரு சந்திப்பு. இதுதாங்க நம்ம நட்பு. அழிவின் அவை நீங்கி யாரு உயித்து, அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு என்கிறார் வள்ளுவர். அதாவது அழிவை தரும் தீமைகளிலிருந்து நீக்கி நல்ல வழியில் நடக்க செய்து அழிவு வந்த காலத்தில் உடனிருந்து துன்பப்படுவதே நட்பாகும். தனிமையும் இனிமையானது நினைவுகளால், வலிகளும் வலிமை தந்தது வார்த்தைகளால். துன்பத்தை மறந்தேன் அரவணைப்பால், புறக்கணிப்புகளும் உடைந்து போயின ஆதரவால். பாலைவனமும் தான் காடானது நட்பினால், காய்ந்த நீரூற்றும் தான் உயிர் பெற்றது அன்பினால். நான் என்றுமே நானாக நமது நட்பினால். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.